இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வெளியே வரும்போது கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்களை பேர் சொல்லி அவர்கள் வழியாய் அவர்களை போக விடாமல் அவர்களை மாற்றி யுத்தத்திலே பழக்க வைத்ததான காரியங்களை தான் நாம் படிக்கிறோம். அவர்கள் கானானுக்குள்ளே வந்து சேர்ந்த போது தான் இந்த பெலிஸ்தருடைய காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்தது. பெலிஸ்தர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படி தெரிஞ்சு அவர்களோடு இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யுத்தம் பண்ணாங்க. சில நேரங்கள் அடிமைகளாக இருந்தாங்க, பயந்துட்டு கிடந்தாங்க. இவர்களுக்கு ராஜாக்கள் வந்த பேர் கூட பெலிஸ்தர்கள் இவர்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. சவுல் ராஜாவாயிட்டான், ஆன பேர் கூட பெலிஸ்தர்களுக்கு பயந்துருந்தாங்க. அதான் ஒரே ஒரு கோலியாத்தை வந்து பயமுறுத்தியிருந்தான் எல்லாரையும். அப்போது இஸ்ரவேலுக்குள்ள ராஜா இல்லாத போதும் அவர்களோடு இவங்க யுத்தம் பண்ணி ஒரு சில நேரங்களில் ஜெயிச்சாங்க, ஒரு சில நேரங்களில் அடிபட்டாங்க, ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு கப்பம் கட்டினாங்க, ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு அடிமையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜா ஏற்பட்டான். ராஜா ஏற்படும் போது இவங்களுக்கு தான் போர் சேவகர்கள்லாம் இருந்திருப்பாங்களே. ராஜா ஏற்பட்டாவே பெரிய பெரிய காரியங்கள். சவுல் சாதாரணமான ஆளில் ஒரு பலசாலியோ ஒரு யுத்த வீரனையோ பார்த்தா அவன் பக்கம் சேர்த்துப்பான். ஒரு பலசாலியோ ஒரு யுத்த வீரனை பார்த்தா அவன் உடனடியாக அவன் பக்கம் சேர்த்துப்பான். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 14:52. சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியையாகிலும் ஒரு பலசாலியையாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்ளுவான். பார்த்தீங்களா, ஒரு பலசாலியோ ஒரு பராக்கிரமசாலியோ பார்த்தா சவுல் இருந்த நாள் வரைக்கும் பெலிஸ்தர்களோட சண்டை நடந்துட்டே இருந்துச்சு. அவனுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்ன காரியத்தை அவன் கீழ்ப்படியாமல் போயிட்டான். முதல் ஒரு ஜெயம் கிடச்சிது. யார்கிட்ட தெரியுமா ஜெயிச்சான்? சாதாரணமான ஆள்கிட்ட ஜெயிக்கலாம. சவுலுக்கு கொடுக்கப்பட்டதான அபிஷேகமே வேற மாதிரி அபிஷேகம். எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆனால் சவுலுக்கு கொடுத்ததான அபிஷேகம் வித்தியாசமான அபிஷேகம். அவன் யாரை தெரியுமா முதல் ஜெயிச்சான்? இன்னும் ராஜஸ்தானத்தில் உட்காரல. ராஜாவா அபிஷேகம் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இன்னும் ராஜாவா உட்காரல, அவன் ராஜாவா மாறல, எதுவுமே செய்யலை. ஆனால் அம்மோன் புத்திரராகிய நாகாஸ் கிட்ட சண்டை போடுறான் அவன். பயங்கரமான யுத்தம் அது. கர்த்தர் அவனுக்காக உதவி செய்தார். பரிசுத்த ஆவி அவன் மேலே இறங்கினார் பலமா. அவன் போய் அவங்கள நாசம் பண்ணான். அவன் போய் அவங்கள நிர்மூலமாக்கினான். இஸ்ரவேலில் பேலியாளின் ஜனங்கள் இவனா ரட்சிக்க போகிறான், இவனா நம்மளை காப்பாற்ற போகிறாங்க அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க சவுலை பற்றி. இந்த யுத்தத்துக்கு அப்புறம் தான் அவங்க காணிக்க கொண்டு வந்தாங்க. அவ்வளோ பெரிய காரியம். ஏன்னா அந்த அம்மோன் புத்திரராகிய நாகாஸ் அப்படி சொல்கிறாங்களே, அவங்களாம் சாதாரணமான ஆளில் யுத்தம் பண்ண வரவங்க. அவங்க கூட மந்திரவாதிங்க இருப்பாங்க. நாகாஸ் அப்படி சொன்னால் வலுசர்மோன்னு அர்த்தம். அப்போது மந்திரவாதிகள் இருப்பாங்க. வரும்போதே அவங்கள முடக்கிடுவானுங்க, எதிராளிகளை முடக்கிடுவானுங்க, சண்டை போட முடியாது. சவுலுக்கு இருந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னா வித்தியாசமான அபிஷேகம். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இந்த இஸ்ரவேலுக்குள்ளே இருந்ததான எல்லா மந்திரவாதி குறி சொல்கிறவங்களாம் ஆட்சி துரத்திட்டான். தாவீது கூட அதை செய்யலை, எல்லாரையும் துரத்தினான். அதனால தான் கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு வெளியே போகும்போது 1 சாமுவேல் கடைசி 28வது அதிகாரத்தில் வரும்போது அவன் போய் ஒரு பில்லி சூனியம் பார்க்குற ஒரு ஸ்திரியை தேடுறான். பார்த்தீங்களா? அப்போ ஒருத்தி இருந்தா ஒரு ஊரில், வேஷம் மாறி போகிறாங்க. சவுல் மாறி போகல, வேஷம் மாறி போகிறாங்க. வேஷம் மாறி போயிட்டு அவங்கள போய் கேட்குறாங்க. அப்போ அவள் சொல்கிறா, சவுல் தான் தேசத்தில் இருந்த குறி சொல்கிறவங்க மந்திரவாதிகள்லாம் துரத்தி விட்டானே, இப்போ நீ ஏன் வந்திருக்க? என் உயிருக்கு ஆபத்து வருமே, நீ ஏன் வந்தேன்னு கேட்குறான். அப்படின்னா பார்த்துங்க, யோசித்து. சவுல் எல்லா மந்திரவாதிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அடித்து துரத்தனான். இப்போ யாராவது அவனுக்கு சூனியம் வச்சிருந்தா, யாராவது அவனுக்கு மந்திரம் பண்ணியிருந்தா, அவனுக்கு இருந்த அபிஷேகம் இந்த மாதிரி வல்லமைகளை ஜெயிக்க தான் கொடுத்துருந்தார் ஆண்டவர். அதனால தான் ஃபஸ்ட்டு அம்மோன் புத்திரர் அவனால் ஜெயிக்க முடிஞ்சது, இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இவங்க எதனா பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாங்க ஆண்டவர். ஆனால் 2வது ஆண்டவர் சொன்னார், நீ போய் அமலேக்கியரை காலி பண்ணு. ஆனால் இவன் அந்த இடத்துல தான் தடுமாறிட்டான். கண்களில் இருந்ததான கவர்ச்சி, அந்த கொள்ளை பொருள், அந்த ஆடு மாடுகள், இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ பொருள் வச்சுருக்கானுங்களே, இதெல்லாம் கொண்டு போனால் நம்ம செழிப்பாயிடுவோமே, நம்முடைய ராஜ்யத்தில் எவ்வளோ காசு கிடைக்கும், இவ்வளோ பொருளை எதுக்கு வேஸ்டேஜ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தான் எடுத்துன்னு வந்துட்டான் எல்லாத்தையும். 2வது அந்த ராஜாவையும் கொல்லலை, அவனையும் கூப்பிட்டு வந்துட்டான், ஆகாக்கையும். அப்போ ஆகாக்கை கூப்பிட்டு வந்தானே அவங்க குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்துட்டான்.
சாமுவேல் வந்து கேட்குறான், நீ ஏன்டா அப்படி செய்த? நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னா. அப்படியானா என் காதில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்னடா அப்படி சொல்லி கேட்குறான். அது வந்து உம்முடைய ஜனங்கள் உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்த கொண்டு வந்தாங்க அப்படி சொன்னான். ஆண்டவர் ஆடு மாடு குழந்தை எதுவுமே வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ண அப்படி சொன்னார். நம்முடைய கண்கள் இருக்கே, அது நம்மளை கவுத்துரும், அது நம்மளை கவுத்து விட்டுரும். உஷாராக இருக்கணும். அதை பார்க்கும்போது அவனுக்கு செழிப்பா இவ்வளோ கொழு 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 கொழுன்னு இருக்குதுங்களே, இதை போய் அதுக்காக காலி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தான் எடுத்துன்னு வந்தான். அது நிமித்தம் என்ன செய்தது, பெலிஸ்தியரோடு அவன் இருந்த நாளெல்லாம் சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா. சவுளுடைய நாளெல்லாம் பெலிஸ்தியர்களோட யுத்தம், ரெஸ்டே இல்லாமல் பிரச்சனை 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 பிரச்சனை, அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை. ஏன் வந்தது இது? தாவீதுக்கு அப்படி இல்லையே. தாவீது இவனை விட மோசமான காரியம்லாம் செஞ்சான். ஆனால் அவன் காலத்தில் இந்த மாதிரி தொடர்ந்து சண்டை நடக்கலையே, தொடர்ந்து சண்டை நடக்கலையே. அவனோட சிலர் சமாதானம் ஆனாங்களே, ஆனால் சவுலோடு யாருமே சமாதானம் ஆகலை. இதுக்கும் இவனுக்கும் தாவீதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு, எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. படிமா அந்த வசனம் 14. சவுல் இருந்த நாளெல்லாம் 52. சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. நல்லா கவனிங்க, சாதாரணமான யுத்தம் கூட கிடையாது, கடினமான யுத்தம். அப்படின்னா ப்ரெஷர் ஏறி இருக்கும் அவனுக்கு, பயங்கரமான ப்ரெஷர் ஏறி இருக்கும். அவனுக்குள்ள பூந்ததான ஆவியை பற்றி நான் உங்களுக்கு ஒரு நாள் சண்டே சர்வீஸில் சொன்னேன் இல்லையா. அது அந்த ஃபிக்ஸ் வியாதி தான். யாருக்கு ஓவர் டென்ஷனும் பயமும் வருதோ அவங்களுக்கு அந்த அந்த ஆவி உள்ள பூந்துடும். தாவீது அவன் போய் இயேசுவின் நாமத்தில் சொன்னானா, போ இந்த ஆவி அப்படி சொல்லிட்டு இல்லை. அவன் என்ன பண்ணான், தாவீது வாசித்தான், வாத்தியங்களை வாசித்தான். அந்த வாத்தியம் வாசிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா, இருதயத்தில் சமாதானம் உண்டாகும். ஒரு டென்ஷனாக இருக்கிறவங்க மெலோடியாக பாட்டு கேட்டாவோ இல்லை மியூசிக் போட்டு கேட்டுன்னு இருந்தாவோ இந்த டென்ஷன்லாம் குறையும். அந்த டென்ஷன் குறைஞ்சிச்சுன்னா இந்த ஆவி தன்னை விட்டு வெளியே போயிடும். சரீரத்தில் அதிகமாக டென்ஷன் ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து போந்துடும், வேற ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப அதிகமான வேதனையும் பயமும் டென்ஷன் ஆக 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 இந்த ஆவி நின்றுட்டே இருக்கும், உள்ளே வந்து போந்துடும். அதனால தான் ஏசாமி அதை கடிந்து கொண்டார். மறுபடியும் இந்த சரீரத்தில் நீ போகாதபடி உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். அப்போ அது அது சரீரத்துக்குள்ளேயே இல்லை, போயிட்டு போயிட்டு வரும், போயிட்டு போயிட்டு வரும். அதான் ஃபிக்ஸ் வியாதி. யோசித்து பாருங்க. அப்போ டென்ஷன் ஜாஸ்தி ஆகுது. இயேசுகிட்ட கொண்டு வரும்போதே ஆமாம் ஆணு கத்தி விழுந்து நொப்ப நுரையும் தள்ளுது. இயேசு பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டான். இப்போ எந்த நேரத்தில் சவுலுக்கு அதிகமான பயம் வருதோ அப்பெல்லாம் இந்த ஆவி அவனை அலக்கடிக்குது. இப்போ தாவீது வந்து வாசிக்க மட்டும்தான் செய்தான், வேற ஒன்றுமே செய்யலை. அவனை தொட்டு அவன் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணி அப்படியெல்லாம் பேய் ஓட்டலை. படிமா அந்த வசனத்தை. 1 சாமுவேல் 15:20. 1 சாமுவேல் 16:23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுஸ்தமாவான். சவுல் ஆறுதல் அடைந்து அப்படி சொல்லியிருக்குது. அப்போ ஆறுதல் அடைந்தனா அவன் டென்ஷன்லாம் குறையுது, அவனுடைய ப்ரெஷர்லாம் அப்படியே அடங்குது, ரத்த கொதிப்பெல்லாம் அப்படியே மாறுது, அந்த அந்த பயங்கரமான கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாம் அப்படியே கம்மியாகுது. ஏன்னா பாருங்க, அவன் வந்து வாசிக்கும் போது சவுல் என்ன பண்ணுறான், ஈட்டி ஏற்று குத்துறான், ஈட்டி ஏற்று தாவீதை குத்துறான். அந்த நேரமெல்லாம் உச்ச கட்டத்தில் இருக்கிறான் அவன். அப்போ அது என்ன ஆவியா? இல்லை, கோபம் டென்ஷனில் இருக்கும்போது அந்த ஆவி பூந்து யாருன்னா கொலை பண்ண வச்சிடும், யாரையாவது எதனா பண்ண வைக்கும். அப்போ எது கையில் கிடைக்குதோ அதை தூக்கி வீசுவோம், எது கையில் கிடைக்குதோ அதை தூக்கி வீசுவோம். அவங்கள தடுக்க முடியாது, பலன் ஜாஸ்தி ஆகும் அந்த நேரத்தில், அவங்களுக்கு ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. அதனால தான் இறுக்கி பிடிச்சிட்டு கிடக்குறாங்க. ஃபிக்ஸ் வியாதி வந்தவங்கள இறுக்கி பிடிச்சிட்டுக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரத்தில் அது அடங்கும், அப்போ நார்மல் ஆகிடுவாங்க, நார்மல் ஆகிடுவாங்க. அதுக்கு போய் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உலகத்தில் எவ்வளோ பேருக்கு ரோட்டில் ஊறுறாங்க, அவங்கள பிடிச்சி அமுக்கி விட்டுருந்தா கொஞ்ச நேரம் அமுக்கி இருந்தால் அமைதி ஆகிடுறாங்க பார்த்தீங்களா. அதுதான். அப்போ இவன் போய் வாசிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த டென்ஷன் குறைஞ்சி குறைஞ்சி ஆறுதல் ஆகுது. படிமா அவன் ஈட்டி எடுத்து குத்தினான். 1 சாமுவேல் 18
10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் நல்லா கொண்டிருந்தான். கவனிங்க. இப்ப இவருக்கு ஆவி பூந்தவொடனே என்ன சொல்றாரு? இவரு தீர்க்க தரிசனம் வேற சொல்றாரு. கோபத்துல பல்லெல்லாம் கட்சின்னு சொல்லியிருப்பான். அப்ப என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பான்? இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான் அப்படின்னு தான் போட்டிருக்குது. அவன் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தான் போடலையே. தாவீதுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்திருப்பான். இவன் எதுவும் கண்டுக்காம வாசிச்சுட்டு இருக்கிறான். ரொம்ப கோபம் வந்திருக்கும் அவனுக்கு. நானும் இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன், இவன் ஒண்ணுமே கேட்காதமா அவன் பாட்டு வாசிச்சுட்டு இருக்கானே, இவ்வளவு கொழுப்பு இருக்கும், வேதனை ஜாஸ்தி ஆயிருக்கும். அடுத்தது, சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். பாருங்க, அவருக்கு பேய் பூந்து இருக்குதே. அப்ப இதெல்லாம் எப்படி நினைப்பு வரும்? இவனை இப்படி செவுத்தோட குத்துறேன். அப்ப எவ்வளவு டென்ஷன் வந்திருப்பான். தாவீதை பார்க்கும்போது கோபம் அதிகரிக்கும். ஒரு சிலர் நல்லா சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஆள் அவங்க பின்னால் அப்படி அவங்க முன்னா அப்படி கிராஸாக எப்படி போகுதுன்னாக்கா உடனே மூஞ்சி மாறும். அப்படியே சட்டனா அந்த சிரிப்பு மாறும். அப்படியே அவங்க மூஞ்சி ரணகலமாக மாறும். கோபம் அதிகரிக்கும். இருதயம் சாதாரணமாக பட்பட்டுன்னு அடிக்கிறது படப்பட நடிக்கும். ரத்தங்கள் நாணங்கள் வித்தியாசப்படும். ரத்த ஓட்டமெல்லாம் வேதனைப்படும். வேற மாதிரி ஆகிடும். வேர்க்க ஆரம்பிக்கும். முகமெல்லாம் சேஞ்ச் ஆகிடும். என்ன நல்லா தானே இருந்தீங்க, என்ன ஒரு மாறிட்டங்க? ஒன்றும் இல்லை சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஆள் கிராஸ் ஆகி போச்சு. அப்படி கிராஸ் ஆகி போகும்போதே இருக்கிற சந்தோஷமெல்லாம் பறி போயிடும். கிராஸ் ஆகி போகும்போதே ஒரு ஆளுக்கு சந்தோஷமா. அப்போ தாவீது மேலே அபிஷேகம் பண்ணி வச்சுட்டாங்க. என் ஸ்தானத்தை இவன் எடுக்க போறானே, என் பிள்ளைங்களுக்கு பார்த்தா இவன் உட்கார போறானே, அவனை பார்க்க எரிச்சல் வரும். அதனால்தான் நம்ம தாறுமாறா பேசுறோம். பயங்கரமான பேச்சு வருது பார், அதிகமான சத்தத்தோட. ஏன்? ஒரு ஆளை பார்க்கும் போதே இவனோ அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அப்ப இன்னும் அவன் கையில எது கிடைக்குதோமாங்க அதுல காலி பண்ணணும். மறுபடியும் படிமா அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, தினந்தோறும் செய்கிறபடி அப்படி சொன்னா டெய்லியும் இருக்கு அந்த ஆவி உள்ள போகுது. எப்படி இருக்கும்? ஒரு பகுதி பெலிஸ்தேர்கள் என்ன போட்டு டென்ஷன் ஆக்கினுக்கிறானுங்க, குத்துன்னு குத்தினுக்கிறானுங்க. அவனுங்களால நான் பயந்து நடுங்கிட்டு கிடக்கிறேன். 17வது அதிகாரம் 11வது வசனம். 17, 11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தினுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பயமே என்ன டென்ஷன் ஆக்கின்னு கிடக்குது. மிகவும் பயம். எப்ப என்ன நடக்குமோன்னு தெரியாம பயத்துல நான் கிடக்கிறேன். அதுவே என்ன டென்ஷன் ஆக்கி உச்சத்துல கொண்டு போய் இருக்குது. எனக்கு அமைதியே கிடையாது. இளைப்பாறுதலே இல்லாத ஒரு இடத்துல இவன் இருக்கிறான். இதுல இந்த ஆவி வேற போகுது. எப்படி இருக்கும்? இதுல என் ஸ்தானம் போய் என் ஸ்தானத்தை பிடிக்கிறவன் எதிர்க்க வேற உட்காந்துக்கிறான். ஒண்ணு பெலிஸ்தர்கள் என்ன அடிச்சுட்டு இருக்கிறானுங்க, இன்னொன்னு என் ஸ்தானத்துல உட்காரவன் ஒருத்தன் எனக்கு முன்னாலேயே உட்காந்துக்கிறான். இவனை வேற கோபம், இவன் மேல ஒரு போறாம, அவங்கள பயமுறுத்துறாங்க. அது வேற டென்ஷன். எப்படி இருக்கும்? இவன் மேல ஆவி விட்டோம்னே டெய்லியும் இவன் ஆவி இவனுக்குள்ள வந்து போகுது. டெய்லியும் அவன் வாழ்க்கையில எப்படி கழிச்சிருப்பான் அந்த நாளெல்லாம் யோசித்து பாருங்க. அவன் வாழ்க்கை எப்படி போயிருக்கும்? அதை நம்ம படிக்கிறோம். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அவன் என்ன துடிச்சிருப்பான். அந்த பூமியில நரக வேதனைப்பட்டிருப்பான். உண்மையா சொல்றேன், இந்த பூமியில தூங்கும் போது கூட பயமா இருந்திருக்கும். நரக வேதனைப்பட்டிருப்பான். சில நேரத்தில் தூங்கும் போது கூட ஃபிக்ஸ் வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? தூங்கிட்டே இருப்பாங்க. கனவு வரும் பார்த்தீங்களா? தூங்கும் போது ஃபிக்ஸ் ஏன் வரும் தெரியுமா? கனவு காணுவாங்க, வித்தியாசமான கனவு. பயம் உண்டாகும் அந்த கனவுல. அந்த கனவுல பயம் வரும்போது மூச்சு திணறல் வரும், தானே ஃபிக்ஸ் வந்துடும், ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் அவனுக்கு நடந்திருக்கும். இதெல்லாம் அதனால தான் அங்கே சொல்லியிருக்கு, டெய்லி அவன் வாசிக்கிற மாதிரி. எப்போ இவரை வாசித்து கோல்டு பண்ணியிருக்காரு. அவர் வாசித்து அவரை அமர பண்ணியிருக்காரப்பா. சாமி கேளு, இந்த சத்தத்தை கேளு, மெலோடியாக வாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேளு, கொஞ்சம் இலைப்பாறுதலாகும், உன் டென்ஷன் குறையட்டும், உனக்கு சமாதானம் அப்படி சொல்லினே இருந்திருப்பான். அப்படிமா அந்த வசனத்தை மறுபடியும்.
தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீது சுவரோடே சேர்த்து உருவி குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். 2 தரம் தப்பிட்டான். 3வது தரமும் அவன் கொலை பண்ண போறான். அப்ப டெய்லியும் இவருக்கு தாவீதை பார்த்து கொலை பண்ணணும், தாவீதை பார்த்து கொலை பண்ணணும். ஈட்டியை எரிஞ்சு கையிலே வச்சுட்டு இருக்கிறான். யோசித்து பாருங்க. அப்ப எதனால இந்த ஆவி அவங்களுக்குள்ள கிரியை செய்து? அதிகமான டென்ஷன், அதிகமான பயம். அதனால தேவ சமூகத்து கூட வரமாட்டாங்க. தேவ சமூகத்து கூட வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆண்டவர் சமூகத்தோட வர பிடிக்காது. ரொம்ப வித்தியாசப்படுவாங்க அவங்க ஆவியெல்லாம். அவங்கள திருத்த முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. சவுலை திருத்த முடிஞ்சுதா? கடைசி வரைக்கும் திருத்த முடிஞ்சுதா? கடைசி வரைக்கும் திருத்த முடியல. அவனே செத்து போனான், தற்கொலை பண்ணி அவனே செத்து போனான். ஈட்டியை போட்டுட்டு குத்திட்டான், அப்போ கூட சாவு வரமாட்டேது. ஈட்டியை போட்டு குத்திட்டு இருக்கான், அப்போ கூட சாவு வரமாட்டேது. அமலேக்கியனால தான் அவன் செத்தான். பெரிய மாணவர்களே, நாம் எந்த விஷயத்தில் கீழ்ப்படியாமல் காட்டுறோமோ அந்த நாள் முதல் கொண்டு கடுமையான யுத்தம் நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் சரிதான், இலைப்பாறுதல் கிடைக்காது. புரிஞ்சுங்க? யாரை பார்த்தாலும் கோவப்படுவோம், யார் எது செய்தாலும் நம்மளுக்கு கோபம் வரும். எல்லாமே நம்ம கண்ணுக்கு தப்பாக தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. எதை பார்த்தாலும் நமக்கு தப்பாக தெரியும். சவுலுக்கு எதை பார்த்தாலும் தப்பாக தெரியுது. தாவீது நல்லது பண்ணுறான். அவனுக்கு, என் தகப்பனே, என் ஆண்டவனே, நான் ஒரு செத்த நாயை போய் தேடி வரிய நியாயமா? உன்னை சாவடிக்கிறதுக்கு எத்தனையோ முறை எனக்கு டைம் கிடச்சிது. ஒரே குத்தா குத்தி போடுறான்னு என் கூட இருந்தவன் சொன்னான். என் தகப்பனேன்னு கூப்பிட்டான், என் ஆண்டவனேன்னு கூப்பிட்டான், என் ராஜாவே அப்படி சொல்லி கூப்பிட்டான். ஒரு காட்டில் திரியிற கௌதாரியவா தேடி வந்தேன்? நான் ஒரு தெல்லு பூச்சி, நான் ஒரு செத்த நாய். சவுல் மிரண்டு போயிட்டான். என் மகனே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா? என் குமாரனே, நீ ஒரு நாளைக்கு ராஜாவா உட்காருவாடா. என் பிள்ளைங்களெல்லாம் ஒன்றும் பண்ணிடாத, என் பிள்ளைங்களெல்லாம் ஒன்றும் பண்ணிடாத. அப்படி திரும்பி போனான். அவனை விரட்டிக்கிட்டே கிடந்தான் போறாமையில். ஒரு சைடு பெலிஸ்தியர், ஒரு சைடு. இதெல்லாம் ஏன் வந்தது சவுலுக்கு? காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடந்தது தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது தான். அப்போ இந்த பெலிஸ்தர்களை வச்சு ஆண்டவர் இஸ்ரவேலை உருவாக்கினார். ஒரு பகுதி தண்டனை கொடுத்தார், ஒரு பகுதி அவங்கள வச்சு அவங்கள தண்டிச்சார், இன்னொரு பகுதி உருவாக்கினார். ரொம்ப ஞானமான இந்த ஸ்டெடியெல்லாம் நீங்கள் சும்மா கேட்டுட்டு போகிறதில்ல, உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தில் இது இருக்கான்னு பாருங்கள் தயவு செய்து. நம்ம அதிகமாக காரணம் இல்லாமல் டென்ஷன் ஆகிறோம், அதிகமாக காரணம் இல்லாமல் பிரச்சனை வந்துட்டு இருக்குது. ஒரு பிரச்சனை இப்போ தான் முடிஞ்சது, அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கும். ஒரு பிரச்சனை இப்போ தான் நான் சால்வ் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு முடித்தேன், அடுத்தது ஒரு பிரச்சனை கிளம்புது. என்னடா அது, இதுதான் இப்போ முடிஞ்சது, அதுக்கப்புறமா இன்னொரு பிரச்சனையா, இன்னொரு பிரச்சனையா, இன்னொரு பிரச்சனையா. எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள், எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும், இலைப்பாறுதல் இருக்காது, தூக்கம் வராது. தூங்கினா கூட படுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு யோசித்துக்கிட்டே இருப்போம். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி? ரொம்ப நேரம் ஆகும் தூங்குறதுக்கு, தூக்கமே வராது, அரண்டு உருண்டு படுத்துட்டு இருப்போம், அலுப்பாக இருக்கும் நம்மளுக்கு. காரணம், தெய்வத்துக்கு விரோதமாக நம்ம ஏதோ காரியம் பண்ணுறோம், தெய்வத்துக்கு விரோதமாக நம்ம என்னமோ பண்ணுறோம். உடனே நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணி, எதுவாக இருந்தாலும். தாவீதுக்கு இறக்கம் கிடைக்கிற காரணம் ஒன்றே ஒன்று, என்ன தெரியுமா? எதனா ஒன்று சொன்னோன்னு என்னை கண்டுபிடிச்சியான்னு போய் அழுவான். இரவு முழுவதும் என் படுக்கையை நான் கண்ணீரினால நினைத்தேன். அழுவான், கதறுவான். ஆனால் சவுல் ஒரு நாள் கூட மனஸ்தாபப்படல, ஒரு நாள் கூட அவன் அழுததோ மனஸ்தாபப்பட்டதோ இல்லை. அவனுக்காக சாமுவேல் தான் அழுதான், அவனுக்காக சாமுவேல் தான் அழுதான். 16வது அதிகாரம் கடைசியா, 15வது அதிகாரம் கடைசியா பாருங்க. சாமுவேல் 16:1 15:35. சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். சவுலுக்காக சாமுவேல் அழுதுட்டு கிடந்தான். ஐயோ, ஒரு ராஜாவாக்கிட்டு இப்படி பண்ணிட்டானே அப்படி சொல்லி சாமுவேல் அழுதுட்டு கிடக்கிறான். ஆனால் சவுலுக்கு அந்த அழ வரல, சவுலுக்கு அது வரல. சவுல் மனஸ்தாமைப்படாதவன். அவன் இருதயத்தை கூட ஆண்டவர் மாற்றினார். ஏன்னா அவன் இருதயம் ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட இருதயமாக இருந்துச்சோ, வியாதி பிடிச்ச இருதயமெல்லாம் அவனுக்கு கிடையாது, நல்லதான் இருதயம். ஆனால் எதுக்கு மாற்றினாரு அவன் இருதயத்தை? 10வது அதிகாரம் 9வது வசனம், 1 சாமுவேல் 10:9.
அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பினபோது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். தேவனு அவனுக்கு வேற ஒரு இருதயத்தை கொடுத்தார். அப்போ எதுக்காக வேற ஒரு இருதயத்தை அவனுக்கு கொடுத்தாரு? ஏன் இருந்த இருதயம் அவனுக்கு என்ன பிரச்சனையா? வியாதி போய் இருந்துச்சா? இல்லை இருதயமே ஃபால்ட்டாக கிடந்துச்சா? ஹார்ட் அட்டாக் வருமா அவனுக்கு? இல்லை. ஏன்னா கர்த்தரை தேடாத ஒரு இருதயம் அவனுக்கு இருந்துச்சு. 9வது அதிகாரத்தில் அந்த வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இங்கே இந்த ஊரில் ஒரு சாமியார் இருக்கிறான், ஒரு ஞானதிஷ்டிக்காரன், அவனை போய் பார்ப்போமே அப்படின்னு சொன்னான். வேணாம், கையில் இருக்கிற காசெல்லாம் செலவாங்கி போச்சு. எங்கள் அப்பா எனக்காக அழுதுட்டு கிடப்பாரு, துக்கப்பட்டுட்டு. கழுத போச்சு, இப்போ கழுதைக்கு பதிலாக எனக்காக அழுதுட்டு கிடப்பாரு. அதனால் நம்ம திரும்பி போவோம், தெய்வத்தை தேடணும், தெய்வத்துடைய மனுஷரை போய் பார்க்கணும் அப்படின்ற அந்த இருதயம் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. எது இருந்தாலும் சுயமாக யோசித்து அவங்களே பண்ணிக்குவாங்க. 9வது அதிகாரம் 6. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். மேல் வசனம் படிங்க. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதுகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். பாத்தீங்களா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை, இனிமே அந்த போய் எதுக்கு போய் பார்க்கணும், நம்ம திரும்பி வீட்டுக்கு போவோம். அப்போ தெய்வத்துடைய மனுஷர்களை தேடக்கூடிய இருதயம் இல்லை. இவங்க சுயமாக எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் இவங்க சுயமாகவே முடிவு பண்ணிக்குவாங்க. யாரும் நமக்கு தேவையில்லை, எந்த ஊழியக்காரங்களும் நமக்கு தேவையில்லை, நம்மளே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு வந்து சொல்லுவாங்க, நான் அப்படி பண்ணிக்கிட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணிங்க, நான் இந்த காரியத்தை முடிச்சுட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் துவங்கும் போதே நாம் பரிசுத்தவான்களை கேட்டு செய்யக்கூடியதான அந்த அனுபவம் இருக்காது. அந்த அனுபவங்கள் இல்லாதவங்க தான் அந்த சவுல். அதனால தான் அவன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை, அவன் இருதயம் தெய்வத்துக்கு முன்னால் செம்மையாக இல்லை. அதனால் இவனை ராஜாவாக வேற தேர்ந்தெடுத்துட்டார் ஆண்டவர். அந்த ஒரே காரணத்துக்காக கர்த்தர் என்ன பண்ணார், அபிஷேகம் வேறு பண்ணிட்டேன், இவனுக்கு இந்த இருதயத்தோடு இவன் வீட்டுக்கு போனான்னா உருப்படாது, அதனால் இவனுக்கு வேற ஒரு இருதயத்தை நான் தரேன் அப்படி சொல்லிட்டு தான் ஒரு இருதயத்தை அவனுக்கு மாற்றி கொடுத்தார். இப்போ படிங்க 10:9. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். தேவன் அவனுக்கு வேற ஒரு இருதயத்தை கொடுத்து தான் அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு அடையாளம் பண்ணினாராம். ஒரு இருதயம் நம்மளுக்கு தேவனை தேட முடியாத ஒரு இருதயம் இருந்துச்சு, சுயமா நம்மளே யோசித்து எல்லாத்தையும் பண்ணிக்கிற இருதயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் சொன்ன எந்த காரியமும் நமக்குள்ள நடக்காது, எதுவுமே நடக்காது. அந்த இருதயம் நமக்கு மாறுச்சுன்னா தான். இப்போ நம்ம இருதயத்தை ஆண்டவர் மாற்ற வர இல்லை, நமக்குள்ளே இருக்கிற இருதயத்தை நம்ம தான் சரிப்படுத்திக்கணும், நம்ம தான் மாற்றிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தா அப்படி சொல்லி தாவீது கேட்டான். என் இருதயத்தை மாத்திரையோ இல்லையோ, எனக்கு ஒரு சுத்த இருதயம் கெட்டு போயிருக்கு, அதனால் எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தா அப்படி சொல்லி கேட்டான். அதனால் கர்த்தர் அவன் இருதயத்தை சுத்தமாக்கினார். அதுபோல் நாம் கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இருதயத்தை மாற்றினார்னா அந்த அடையாளம் நடக்கும். இப்போ படிமா அந்த 9வது வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார், அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அது வரைக்கும் ஆண்டவர் சொன்னதான எந்த அடையாளமும் நடக்கல. பார்த்தீங்களா, எந்த அடையாளமும் நடக்கல. காரணம், அவன் இருதயம் அவ்வளோ கடினமா இருந்துச்சு. தெய்வம் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாத ஒரு இருதயத்தை அவன் வச்சிருந்தான். அதனால கடவுளால கூட எதுவுமே செய்ய முடியல. அப்ப இருதயம் மாறின உடனே அடுத்தது பாருங்க, அதெல்லாம் நடக்குது. அடுத்தது உடனே எல்லாம் நடக்குது. எவ்வளோ அதிசயமாக இருந்திருக்கும் அவனுக்கு. இப்படியெல்லாம் கர்த்தர் பண்ணி கூட கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான். பார்த்தீங்களா, ஏன்? அவன் கழுதைகளை மேய்ச்சிட்டு இருந்தான். கழுதைகளை மேய்க்கிறவன் எப்படி இருப்பான்? கழுதை எப்படிப்பட்ட சுபாவம் உள்ள தெரியுமா? கழுதை தன் எஜமானுக்கு மதிக்காதான். யோபுல ஒரு வசனம் இருக்குது, கழுதை தன் எஜமானுக்கு மதிக்காது, அவன் குரலை அதை அசட்டை பண்ணுமா, வேலையை பாரியா. கழுதை தன் ஆண்டவனுக்கு செவி கொடுக்காது, மதிக்காதான். எப்படி போட்டுக்கு தெரியுமா? மதிக்காது, அதை அவன் பயப்படாதான், அவன் பயமுறுத்தத்துக்கு பயப்படாதான், அசட்டை பண்ணுமா. யோபுல எடுத்தீங்களா யாராவது?
19. சத்தமாக சொல்லுமா. 39:5. காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார்? அந்த காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? அதற்கு நான் வனாந்திரத்தை வீடாகவும் உபர்நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. பார்த்தீங்களா? ஓட்டுகிறவன் அதோடைய எஜமான். அதோடைய எஜமான் தானே அதை ஓட்டுவான். அது மதிக்காது. ஏய் இந்த பக்கம் போ, அங்கே நிற்காத, இதை பண்ணாத அதை பண்ணாத, நான் வேலையை பாரு, நான் அப்படி தான் பண்ணுவேன். மதிக்காது. இப்படிப்பட்ட கழுதையை தானே இவன் மேய்ச்சிட்டு இருந்தான். அதனால தான் இவன் தேவ சித்தத்துக்கு மதிப்பு கொடுக்கல, தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம போனது காரணம் தான். அதனால தான் ஆண்டவர் பார்த்தார், இனிமே கழுதை மேய்க்கிறவனை கூப்பிடக்கூடாது, ஆடு மேய்க்கிறவனை கூப்பிடுவோம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அதனால் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்குமே, அதனால் ஆடு மேய்க்கிறவனவா அப்படி தாவீதை கூப்பிட்டார். அப்போ கழுதை மேய்க்கிறவன் தேவனுடைய சத்தத்துக்கு அது செவி கொடுக்காது. அது அவனை அலட்சியம் பண்ணி மிரட்டும், வேலையை பாரு நீ அப்படி சொல்லி மதிப்பு கொடுக்காத ஒரு ஆள். இவனை கூப்பிட்டுட்டு ஆண்டவர் அவஸ்தைப்பட்டார், ஏன்டா இவனை போய் ராஜாவாக்கணும் அப்படி சொல்லி. பிரியமானவர்களே, இதெல்லாமே எதுக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்கு தெரியுமா? நமக்கு சிஷ்டாந்தமாய் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் அப்படி முரட்டாட்டம் பண்ணுறோமா அப்படின்னா நாமளும் இதே மாதிரி சவுல் மாதிரியே போராடிட்டு கிடப்போம். நாம் இந்த மாதிரி நடக்கிறோமா, நம்மளுக்கும் இந்த சவுல் மாதிரி ஆவி உள்ளே போந்து டென்ஷன் ஆக்கும், நம்மளையும் இப்படி பண்ணும், நம்மளுக்கும் இலைப்பாறுதல் இருக்காது, நம்மளையும் போட்டு வேதனைப்படுத்தும், யுத்தம் கடுமையாக இருக்கும். ஒன்று போனால் அடுத்தது ஒன்று, ஒன்று போனால் அடுத்தது ஒன்று, ஒன்று போனால் அடுத்தது ஒன்று. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் டென்ஷன் மேலே டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கும், தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் அப்படி இருக்கக்கூடாது. அதனால் அந்த பெலிஸ்தியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு வழி பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ அவங்களுடைய தெய்வங்கள் வந்துச்சு. அந்த தெய்வங்களில் ஒரு தெய்வங்கள் இவங்க எடுக்கலை, 2 தெய்வங்கள் எடுத்தாங்க. போன வாரம் வரைக்கும் அஸ்தரோத்தினால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அஸ்தரோத்தினால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு சொல்லி கொடுத்தேன். இன்னிலிருந்து பாகால். இந்த பாகால் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட கஷ்டங்கள் எப்படியெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னு பார்க்கலாமா? என்னாகாம புஸ்தகம் 25:3 படிங்க. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள், அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. முதல் இஸ்ரவேலுக்குள்ள வந்த இந்த தெய்வம் பிரயாணத்தில் நடக்கும்போது, பிரயாணம் பண்ணிட்டு வரும்போது இந்த தெய்வம் உள்ள வந்துட்டார். எப்போ பிரயாணம் பண்ணிட்டு வராங்க? எகிப்திலேருந்து பிரயாணம் பண்ணி பயங்கரமான அற்புதங்களை பார்த்தவங்க, பயங்கரமான அதிசயங்களை பார்த்தவங்க. கடல் 2ஆ பிரிஞ்சுது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் மதுளை போல நிற்குது. அதுக்கு நடுவில் தைரியமாக வந்தாங்க, என் கர்த்தர் என் கூட இருக்கிறார் பார், கடலை எப்படி நிற்க வச்சிருக்கார், இந்த பக்கம் பாரு எப்படி நிற்குது. அதில் நடந்து வராங்க. நம்மளாம் நடப்போமா? யோசித்து பாருங்க. பயங்கரமான ஒரு ஆறு, பெரிய பயங்கரமான புரண்டு போகிற ஒரு ஆறு திடீர்னு பிரிஞ்சுது. தாண்டி போயிடலாமா அப்படி சொன்னா, வேலையை பாரு, போகிற நேரத்தில் ஒன்று சேர்ந்துச்சுன்னா நடந்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது? என்னதான் பிரிஞ்சு இருந்தா கூட அது உள்ள நம்ம போக மாட்டோம். சந்தேக பேய் நம்மளுக்கு தலைக்கு மேலே ஏறி உட்காந்துரும். இல்லை பாரு, அங்கே பாரு எப்படி சுற்றிட்டு இருக்குது, திடுக்குன்னு வந்துடும். போக முடியாது அப்படி சொல்லுவோம். போக மாட்டோம், நம்ம போக மாட்டோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி உள்ளே போனாங்க? எப்படி போனாங்க? மோசே போயிருப்பான், அதுக்கப்புறம் ஆரோன் போயிருப்பான், அதுக்கப்புறம் மீரியாம் போயிருப்பான், அதுக்கப்புறம் தான் அவங்க தான் போகிறாங்களே, போவோம் நம்மளும். அப்புறம் அது உள்ளே இருக்கிறதான நியாயாதிபதிகள், அதிபதிகள், மூப்பர்மார்கள் அவங்க போயிருப்பாங்க. ஏன்னா மிருகங்களையும் ஆடு மாடுகளையும் வேறு வச்சுருக்காங்க, அதெல்லாம் வேறு ஓட்டின்னு போனோம். இதெல்லாம் எங்கே விட்டுட்டு போகிறது? நம்மனா சொல்கிற பேச்சு கேட்டுன்னு போயிடுவோம். ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கிறத பார்த்துக்கிட்டலாம், அதெல்லாம் நம்மளை பேச்சு கேட்குமா? அது இஷ்டத்துக்கு போவோமே. இதெல்லாம் எடுத்து நீ இவங்க கடக்கணும். பின்னால் பார்வோன் வேற நிற்கிறான், இவங்களை காலி பண்ண. உயிர் பயம் ஒரு பக்கம், இந்த பக்கம் இப்படி நிற்குது, சந்தேகம் வேற இருந்திருக்கும். அதனால இவங்க எப்படியே தப்பிச்சு அந்த பக்கம் போனாங்க, பின்னால் துரத்தின்னு வந்துட்டாங்க. இவங்க அக்கறை போய் சேர்ந்த போது இது அப்படியே ஒன்று சேர்ந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ எப்படி இருந்திருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணில் பார்க்குறாங்க, பா அங்கே கொஞ்சம் தாமதிச்சிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும், செத்துருப்போம் நம்ம. எப்படியே தப்பிச்சு வந்துட்டோம். அவனுங்க பாரு காலி ஆகிட்டானுங்க.
நம்ம தப்பிச்சோம், உயிர் தப்பிச்சோம், கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா கூட வேக வேகமாக வந்ததால் தப்பிச்சோம், அப்படி தான் நினச்சிருப்பாங்களே தவிர தேவன் பாரு எவ்வளோ பெரிய அற்புதம் செய்தார் அது வந்திருக்கார். அதுக்கப்புறமா மீரியாம் தான் அவங்கள உணர்த்துறதுக்காக பாட்டு பாடுறான். கடவுள் பாரு எங்களுக்கு எப்படி செய்தார் அப்படி செய்தார்னு எதுக்கு பாட்டு பாடினா, இந்த ஜனங்க உணர்வு இல்லாமல் இருந்தாங்க, பாட்டு பாடி அவங்கள உணர்த்தினாங்க. பாட்டு பாடி முடியும் போதே கடவுளை மறந்துட்டாங்க. பாட்டு பாடுறாங்க 15வது அதிகாரத்தில், யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடிட்டு வந்து 16வது அதிகாரத்தில் முறுமுறுக்கிறாங்க. 15வது அதிகாரம் முழுசும் பாட்டு. பாட்டு பாடி முடியும் போதே இருதயம் கடினப்பட்டு ஆண்டவரை மறந்துட்டாங்க. ஏன்னா சூர் வனாந்திரத்துக்கு வந்தாங்க. சூர் வனாந்திரத்துக்கு வரும்போது இவங்களுக்கு தண்ணி இல்லை, 3 நாளாக அலையிறாங்க தண்ணிக்கு. 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் 3 நாளாக அலையிறாங்க. தண்ணி இல்லைன்னு நீ அட பாவீங்களா, எங்களை கொண்டு வந்து இங்கே வனாந்திரத்தில் தண்ணி இல்லாமல் சாவடிக்கவா கொண்டு வந்த, முறுமுறுக்குறாங்க மோசைக்கு முன்னால். ஆண்டவர் செய்த அத்தனையும் இப்போ தான் பாட்டு பாடிட்டு மோலாடிச்சுட்டு வந்தாங்க, இதுக்குள்ளே மறந்துட்டாங்க. பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்தில் சின்ன பிரச்சனை வந்தோடனையும் உடனேயும் கர்த்தருக்கு விரோதமாக பேசத்தான் நம்மளுக்கு வாய் வருமே தவிர, அந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு எதுனா உதவி செய்யுமே, இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு நம்ம கெஞ்சவே மாட்டோம். அது மனுஷனுடைய இயல்பு. 16:1 இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேலர் புத்திரராகிய சபையார் எல்லாரும் இல்லம்மா 15:22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை, சொன்ன வசனத்தை படிக்கணும் தான், நீ இஷ்டத்துக்கு படிச்சு போனா என்ன அர்த்தம்? பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். பாட்டு பாடிட்டு வந்தாங்க, கவிதை பேசினாங்க, எல்லாம் பேசினாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனேயும் கோபம் வந்துடுச்சு. மோசைக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்கு எங்களை கூப்பிட்டு வந்தீங்க, அங்கே நான் நயல் நதிச்சு நாங்கள் ஒழுங்காக தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம், இங்கே தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லை. 2 மாதம்தான் ஆகுது, பயங்கரமான அற்புதம் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய கிரிகைகள் நடந்திருக்கு. 2 மாதத்துக்குள்ள ஆண்டவர் மறந்துட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரு சின்ன பிரச்சனை ஆண்டவர் மறந்துட்டாங்களே. யோசித்து பாருங்க. அப்போது நம்முடைய இயல்பு எப்படின்னா, ஒரு சின்ன கஷ்டம் வந்தோடனே எல்லாத்தையும் நடந்த அதிசய அற்புதம்லாம் முடிஞ்சிடும். இப்போ இப்படி கஷ்டப்படுறோமே, அப்போ நடந்துச்சு, இப்போ நாங்கள் கஷ்டப்படுறோமே, அப்படி தான் எண்ணம் வருமே தவிர, ஆண்டவர் எனக்கு எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் செய்து வந்திருக்காரு, இதே அற்பமான காரியம். கர்த்தர் எனக்கு தண்ணி கொடுக்காம சாவடிக்க இங்கே கொண்டு வந்திருப்பார், தண்ணி இல்லாமல் சாகடிக்கவே என்ன இங்கே கொண்டு வந்திருப்பார், கொடுப்பார். அந்த விசுவாசம் வந்துச்சா? இவன் போய் கேட்குறான், என்ன ஆண்டவரே, இந்த ஜனங்க எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்களே அப்படின்னு. ஒரு கலையை வெட்டி போடுறா அப்படி சொல்கிறார். அந்த தண்ணி அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க மதுரமாக. அந்த அற்புதமெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க கொஞ்ச நேரம் இவர்கள் மோவாப்பு கிட்ட சண்டை போட்டு வராங்க. 21வது அதிகாரத்தில் ஒரு யுத்தம் நடக்குது. என்னாகாம 21வது அதிகாரத்தில் ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் முடிஞ்சு இவங்க அந்த மோவாப் தேசத்தின் எல்லைக்கு வந்தாங்க. வரும்போது அங்கே பாலாக் பார்த்துட்டான். அவங்களோட இவங்க ஐக்கியமாகி அவங்க கடவுளை இவங்க ஏற்றுக்கிறாங்க. எப்படிப்பட்டவனுங்க இருப்பாருங்க பாருங்க, எவ்வளோ பெரிய பெரிய அதிசயத்தை செய்தார் ஆண்டவர். இவங்க வந்து இதில் கூட சேர்ந்துட்டாங்க. இப்போ 25:3 படிங்க. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. தானா ஆண்டவர் மேலே இருக்கிற கோபத்தை வாங்கிட்டாங்க, அவங்களும் சேர்ந்தாங்க. இப்போ இவங்க இந்த பாகால் பேயோரை இவங்க எடுத்துக்கிட்டாங்களே, அது ஏன் எடுத்தாங்க, எப்படி இவங்களோட இவங்க ஐக்கியமானாங்க, அந்த கதை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இது புரியும். இப்போ நம்ம 21வது அதிகாரத்தில் வரும்போது என்னாகாமல் 21வது அதிகாரத்தில் வரும்போது மோவாப்புகளோட சண்டை நடக்குது அது முடிவில். இப்போ 22வது அதிகாரம் வரும்போது இவங்க என்ன செய்கிறாங்க, அதை தாண்டி ஒரு ஊருக்கு வராங்க. 22:1 படிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். மோவாபின் சமமான வெளிகளில் பாளையம் இறங்கினாங்க. அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தவன் ஒரு ராஜா, அவன் தான் பாலாக்.
இப்போ அவன் என்ன தெரியுமா செய்தான்? அவன் ஊர் வழியாக ஒரு பெரிய கூட்டம் வருது, பயங்கரமான கூட்டம். ஏன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? சாதாரணமாக ஒரு 10 பேர் நடக்கிறதுக்கும் 100 பேர் நடக்கிறதுக்கும் 1000 பேர் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எகிப்திலிருந்து புறப்பட்டவங்களே 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். புருஷர்கள்னா கல்யாணம் ஆனவங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே கல்யாணம் ஆனவங்க, அவங்களாம் புருஷர்கள். அந்த புருஷர்களே 6 லட்சம் பேர் இருந்தாங்களாம். அந்த 6 லட்சம் பேருக்கு மனைவிங்க ஒருத்திக்கும் ஒருத்தின்னு வச்சிங்களேன். ஒருத்திக்கும் ஒருத்தி இருக்க மாட்டா, நிறைய பேர் தான் இருப்பாங்க. அப்போ ஒருத்திக்கும் 6 லட்சம் பொண்டாட்டி இருக்கும். அப்போது 6 12 லட்சம். அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 20 லட்சம் பேராவது வந்திருக்கணும். அப்போ 20 லட்சம் பேர் நடந்து வராங்க அப்படின்னா இங்கே தார் ரோடு நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் தார் ரோடு போட்டு வச்சுருந்தாங்களா? அங்கே எதனா தார் ரோடு இருந்திருக்குமா? மணல் பகுதி. அந்த மணல் பகுதியில் இவ்வளோ பேர் வரது இல்லாமல் ஆடு மாடெல்லாம் வேற வருது. அந்த ஆடு மாடுங்கள்லாம் வந்தால் மண் புழுதியை கிளப்பி விடும். நம்ம பவனிக்கு போகிறோமே, அப்போவே ரோட்டு ஓரமாக போகும்போது வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் அங்கே போய் பவனி சேர உடனே மஞ்சள் கலரில் ஆகிடும். ஏன்னா நடந்து செருப்பை தேய்ச்சி 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 மண்ணெல்லாம் கிளப்பி விட்டு ட்ரெஸ் எல்லாம் மஞ்சள் கலர் ஆக்கி தான் வந்து அங்கே சென்டர் பைத்தம்லாம் சேருவாங்க. ஆரம்பத்தில் பவனி இருக்கும்போது அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸும் மஞ்சள் கலரில் ஆகிடும். பவனி தொடங்கும் போது வெள்ளை வெளியேன்னு பளிச்சுன்னு இருப்பாங்க. பவனி முடிஞ்சவொடனே மஞ்சள் கலர். காரணம் என்ன? அந்த ரோட்டு ஓரமாக சில நேரத்தில் மணலில் நடக்கும்போது மண்ணெல்லாம் புழுதி அள்ளி போட்டுக்குவாங்க மேலே செருப்புள்ளியை. இப்போ கொஞ்சம் பேர் போகும்போதே, ஒரு 2000 பேர் பவனி போகும்போதே இந்த கதினாக்கா 20,000 பேர் நடந்து வந்தால் இன்னும் ஆயிருக்கும், பெரிய புகை கிளம்பி இருக்கும். அப்போ அரண்மனையிலேருந்து பார்க்கும்போது எங்கடா அவங்களுக்கு புகை கிளம்புதுன்னாவே அதிக பேர் வரானுங்க. ஒருவேளை சண்டைக்கு வராங்களா, சமாதானத்துக்கு வராங்களா, இதை தூரத்துலேருந்து கண்டுபிடிப்பாங்க. அப்போ இந்த பாலாக்கு போய் பார்க்குறான், பயந்துட்டான். என்னடா அது? அவங்களுடைய தளபதியெல்லாம் கூப்பிடுறான். 2வது வசனம் என்னாகாமோ 22:2. இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கு கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து. பார்த்தீங்களா, இவங்களை பார்த்ததுலேருந்து அவனுக்கு பயம் வந்துடுச்சு. இவங்க நம்ம தேசத்தை காலி பண்ணி தேசத்தை பிடிச்சாலும் பிடிச்சிருவானுங்க, அந்த மாதிரி ஒரு பயம் வந்துச்சு. அப்போ இவனை எதிர்க்க முடியாது, இவங்களை எதிர்க்க முடியாது. அதனால் இவன் ஒரு ஆளை கூப்பிட்றான். யாரை? பிள்ளையோம், பேயோரின் குமாரன். அவன் கூப்பிட்றான். 3வது வசனமா 2வது வசனத்தில் தானே இருக்குது. 22:2. 4. மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல் இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாப் மோவாபியருக்கு ராஜாவாயிருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. பிள்ளையோமை பற்றி இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால் சாதாரணமான ஆட்கள் அனுப்பலை, அதிபதிகள் அனுப்புகிறார். அதிபதிகள் பெரிய பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் இப்போ அனுப்புகிறாரு. அனுப்பி சொல்கிறாரு, ஒரு கூட்டத்தான ஜனங்க வந்திருக்காங்க. இப்போ பிள்ளையோமுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னு தெரியாது. பிள்ளையோம் இஸ்ரவேல் சந்ததியும் கிடையாது, இந்த யாக்கோபுடைய சந்ததியும் கிடையாது. அவன் வேற ஒரு தேசத்தில் இருந்தான். இப்போ இவங்க வந்திருக்கிறவங்க யாருன்னு தெரியாது, இவனுக்கு இந்த ஆளை தெரியும். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க, பிரச்சனை அந்த பிரச்சனை போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? கேரளாவில் ஒரு ஆள் இருக்கான். கேரளாவில் பயங்கரமான மந்திரவாதி. அவங்ககிட்ட போனோம்னா நம்மளுக்கு காரியம் நடந்துடும். அப்படியா? நல்லா பண்ணுவானா? அவன் என்ன பண்ணாலும் நடக்கும். அப்போ போய் பார்த்துருவோமா? அவனை போய் கூப்பிட்டுவாங்க. எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, காரியம் நம்மளுக்கு நடக்கணும். இப்போ நம்மளுக்கு தெரியாது, எவன் மூலியமாவது எதனா ஒன்று கேள்விப்படுவோம். இப்படி ஒரு ஆள் இங்கே இருக்காயா, அங்கே ஒரு ஆள் இருக்காயா, இங்கே ஒரு ஆள் இருக்காயா, உடுக்க வச்சுட்டு போனோம்னா நடக்கும் அப்படி சொன்னால் என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு காரியம் நடக்கணும், எது மூலியமாவது நம்ம நடத்தணும், அதுதான் முக்கியம். போய் கூப்பிட்டு வந்துடும். அப்படி தான் இவனை கூப்பிட்டு வர ஆரம்பித்தாங்க. இப்போ இவங்க போனாங்க. போகும்போது அந்த இடத்துல என்ன சம்பவிச்சுது? ராஜா மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு, வாங்க அப்படி சொன்னால், இன்றைக்கி நைட்டு இங்கே தங்குங்க, 2 பேரெல்லாம் போகல,
அதிபதிகள் போனாங்க அப்படின்னா 10-20 பேராவது போயிருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தங்க வச்சாரு. நாளைக்கு இன்னைக்கு நைட் நான் கடவுள்கிட்ட பேசுவேன். இங்கே கர்த்தர் 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 அப்படி சொல்லுதே, அந்த கர்த்தர் இவர் வணங்கின நம்ம தேவன் அல்ல. பிள்ளையோம் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம நினச்சிக்கோ அவங்க தீர்க்கதரிசி, ஆண்டவர் அவங்கள்ட்ட ஏன் பேசினாருன்னு நான் சொல்கிறேன். அப்போ இவர் கேட்குறாரு. இப்போ கர்த்தர் வந்துட்டார் நைட்டு வந்து சொல்கிறாரு, பிள்ளையோமே உன் வீட்டில் வந்திருக்கிறானுங்க, அவங்க யார் அப்படி சொல்லி கேட்குறாரு. அது ஏதோ ஒரு கூட்டம் வந்திருக்குதான், இந்த பாலாக்க ராஜா அமுச்சு வச்சான், அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணலாம், போகலாமா வானவா? நீ போகாத, அவங்கள திருப்பி அனுப்பு அப்படி சொல்லிட்டான். இவர் காலையில் எழுப்பி கடவுள் உங்கள்கிட்ட போகக்கூடாது சொல்கிறேன், போங்க அப்படி சொல்லிட்டான். அவங்க திரும்பி போயிட்டானுங்க. இப்போ பாலாக்கு கேட்ட உடனே அதிர்ச்சி ஆகி போச்சு. அடப்பாவி, என்னடா இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களை அமிச்சு அவன் வரமாட்டான்னு சொல்லிவிட்டானே. அதுக்கப்புறமா அவன் யாரை தெரியுமா அமிச்சான்? மந்திரிங்களை அனுப்புகிறான். சாதாரணமான ஆளுங்களில் மந்திரிங்களை அனுப்புகிறான். அதிபதிகள், இப்போ மந்திரிகள். 15. பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். பார்த்தீங்களா, அதிக பிரபுகள் இவங்க இப்போ அனுப்புனாங்களா, அவங்கள விட போஸ்டிங் பெரியவாள், போஸ்டிங்கில் பெரிய ஆட்கள், அப்படிப்பட்டதான ஆட்கள் அனுப்புனான். இப்போ இவர் 2வது வாட்டி வந்தாங்க பார்த்தீங்களா, வந்தவங்க அதிபதி, இப்போ 2வது வாட்டி வந்தவங்கெல்லாம் பெரிய பெரிய போஸ்டிங்கில். அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? பயங்கரமாக நகைலாம் போட்டுட்டு, ஒட்டகத்து மேலே ஏறி, ஒட்டகத்துடைய கழுத்துலலாம் அப்படி அதுவும் இதுவும் கிடக்கும், தங்கத்தில் சலக்குன்னு இருந்திருக்கும். ஒரு அதிபதிக்கு பின்னால் இன்னொரு ஆள் எல்லாம் வேறு 10 பேர் வந்திருப்பானுங்க. இப்போ அதிகமாக வேறு அனுப்புகிறோம். நேராக ஜே ஜனங்க வருது. உங்கள் வீட்டு வாசலில் சிஎம் வண்டி நிற்கிதுன்னு வைங்க, அது பின்னால் எத்தனை வண்டி வரும்? ஒரு எம்எல்ஏ வந்தான், எம்எல்ஏ தானே அப்படி சொல்லி விட்டுருவீங்க. அடுத்த நாளே சிஎம் வண்டி வருது, அங்கே ஊர் ஜனமே பார்க்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? நெஞ்ச நிமித்தி நடக்க மாட்டீங்க. சிஎம் என் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு, என்ன விஷயம் இவ்வளோ பெரிய ஆள் அவங்க வீட்டு வாசலில் வராங்களே, என்ன விஷயம் அப்படி கேட்பாங்கள்ல. ஊரில் இருக்கிறவங்களாம் கேட்போம், உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? அவன் உங்களை பிடிக்க வந்தானோ பிடிக்காம வந்தானோ, இல்லை எதனா கொடுக்க வந்தானோ, இல்லை எதனா அரசியல் பிரச்சனை இல்லாத உள்ளத்தள்ள வந்தானோ, அதெல்லாம் தெரியாது. மினிஸ்டர் வந்துட்டார் சொல்லுவாங்க இல்லையா. இந்த அதிபதிகள்லாம் இப்படி பயங்கரமான வாகனத்தில் வரும்போது எப்படி இருக்கும்? அந்த ஊர் ஜனமே பார்க்கும். இப்போ என்ன சொல்லியிருக்கணும் இந்த பிள்ளையும், இவங்களை பார்க்கும்போது தான் மனம் மாறுது அவனுக்கு. நேத்தே கடவுள் உங்கள் கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, எதுக்கா வந்தீங்க அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா. இப்போ அவங்க சொல்கிறாங்க, வாங்க ப்ளீஸ் வாங்க, இவ்வளோ பெரிய பெரிய ஆள் கூப்பிட்டோன்னே பயங்கரமான திருப்பி போகணும்னு சொல்ல மனசு வரல. அதனால் இன்றைக்கி நைட்டு படுங்க, நான் நாளைக்கு பேசிக்கிறேன் கேட்குறேன். மறாவது நாள் ஆண்டவர் வர்றாரு. பிள்ளையாம யார் வந்திருக்கிறாங்க, அது நேற்று வந்தாங்கல்ல, அவங்க போயிட்டாங்க, அவங்கள துரத்தி விட்டா. மறுபடியும் கெஞ்சி கூப்பிட்றாங்க, போகட்டுமா அப்படி சொல்லி கேட்குறோம். போகட்டுமா? இப்போ கடவுளுக்கு எப்படி இருக்கும்? நான் தான் நேற்றே சொன்னேன்னே போகக்கூடாதுன்னு, நீ அத்தோடாலும் முடிச்சிருக்கணும், மறுபடியும் போகட்டுமான்னு கேட்குறேன். சரி போ, இந்த போ அப்படி சொன்னா என்ன அர்த்தம் படிமா. 20. இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். ஏன் இப்ப ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்னார், இப்ப போ சொல்றாரு? வரும்போது போகக்கூடாது, அவங்களை அனுப்பிடுன்னு சொன்னாரு. 2வது வாட்டி போனா இவனுடைய ஆசை வந்துருச்சு, இவனுக்கு பணத்து மேல ஆசை வந்துருச்சு. அதான் யூதாவில் சொல்லியிருக்குது, பிழையோம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. அவர் கூலிக்காக என்ன வஞ்சகம் செய்தார்னு கடைசி சொல்வேன், படிமா 11 யூதா 11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையோம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. பிழையோம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி. நான் போட்டுமா கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. பணம் பணம் எல்லாரும் கண்ணையும் மறைச்சிடும். என்ன செய்தது இப்போ? சரி போ, ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னோ அதை மாதிரி தான் நீ செய்யணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படி சொல்கிறான். ஆண்டவர் சொன்னதை வெயிட் பண்ணி தானே இருக்கணும். இவன் அதிகாலையில் எழும்பிட்டார், அதிகாலையில் எழும்பி சேனம் கட்டிட்டார், கழுத மேலே சேனம் கட்டி கழுத மேலே ஏறி உட்காந்துக்கிட்டார். அந்த அதிபதிங்க பின்னாலேயே வராங்க, இவரும் போயிட்டே இருக்கிறார். யோசித்து பாருங்க, இவங்க போயிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஆண்டவர் கோவம் வந்துச்சு, சொல்லாங்கட்டியும் போயிட்டான். நான் இருக்கத்தானே சொன்னேன். அவன் புறப்பட்டு போனதெல்லாம் ஆண்டவர் கோவம் வருதான். படிமா. பிழையும் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. ஆண்டவர் தானே போக சொன்னாரு,
ஆண்டவர் தானே போ, நான் சொல்கிற மாதிரி செய். நீ இப்போ போகும்போது என் கோவம் வருது ஆண்டவருக்கு. அவர் என்ன சொன்னார், நீ போ, நான் உனக்கு சொல்லுவேன், நான் சொல்கிற மாதிரி செய், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னா அதான் போ சொல்லிட்டாரே. காலையிலேயே இவர் எழுப்பி கிளம்பிட்டார், மூட்டை கட்டெல்லாம் கட்டிக்கிட்டு. இல்லை வேறு இவங்க பின்னால் வேறு வராங்க. ஆண்டவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, இவன் நம்ம பைத்தியக்கார மாதிரி பண்ணுகிறான், டேய் போடா அப்படின்னாரு. ஒருத்தர் வந்துட்டார் உருவன பட்டயத்தோட, நேராக வந்து நிற்கிறாரு. பிள்ளையோமுக்கு கண்ணு தெரியல, பிள்ளையோமுக்கு அந்த தேவதூதன் தெரியல, ஆனால் கழுதைக்கு தெரியுது, இவர் ஏறின கழுதைக்கு தெரியுது. அது என்ன பண்ணுச்சு, இவர் ஒரு வழியாக போயிட்டு இருக்கிறாரு, அந்த வழியெல்லாம் வந்து நிற்கிறான் கத்தியை வச்சுக்கிட்டு. இப்போ இந்த கழுதை பார்க்குது, அடப்பாவி நம்ம எஜமான் காலி ஆயிடுவானே, எஜமான் காலி ஆயிடுவானே, அதனால் அந்த வழியை விட்டு விலகுச்சு. இப்போ இவர் கோபம் வருது, இவரே அர்ஜென்ட்டாக ராஜாவை பார்க்க போகிறாரு காலையில். இப்போ அது வழி மாறி போச்சுன்னா நம்ம வண்டி எப்படி ஓட்டுறோம், வண்டி இப்படி போச்சுன்னா எப்படி இருக்கும்? கோபம் வராது நம்மளுக்கு. இப்போ கழுதியை போட்டு டொமக்குன்னு அடித்தான், அடித்து வேற வழியாக கூப்பிட்டு போகிறான். இப்போ வேற வழியாக போனாக்கா அந்த வழியில் வேற வந்து நின்ட்டான் யார், தேவதூதர். அப்பயும் கழுதை பார்க்குது, அப்புறமா செவுத்து ஓரமாக கொண்டு போய் காலை உராசி விட்டுச்சு. கால் வேற உராஞ்ச உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு, மறுபடியும் போட்டு அடிக்கிறாரு. அது சந்து இடுக்கு முடுக்கில் சந்தில் கூட்டு போகிறான், 2 வழி சந்தில் இப்போ இடமே இல்லை, அங்கே நடுவில் வந்து நின்ட்டார் ஆண்டவர். இப்போ அந்த கழுதை பார்த்துச்சு, இனிமே போனால் நம்மளும் காலி ஆகிடுவோம், இவனுக்கும் மண்டை காஞ்சி போய் கிடக்குது, நம்மளை அடிப்பான் அப்படின்னு சொல்லி படுத்துக்குச்சு. அது ஏற்கனவே கால் உராஞ்சி போய் கிடக்குது, இது வேற படுத்துக்குச்சு. இவருக்கு ராஜா கிட்ட போய் பார்க்கணும், ராஜா கிட்ட போய் இந்த நேரத்தில் வண்டி நான் டரன் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு என்ன பண்ணும், நம்ம கோபம் பட்டின்னு வரும் நம்மளுக்கு. அதனால இந்த கழுதையை போட்டு டமால்னு அடித்தான். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த கழுதை நம்மளால அடி வாங்குதே அப்படி சொல்லி கழுதைவாதியை தொட்டார், கழுதைவாயை தொட்டார். உடனே அது கேட்குது, என் எஜமானே சொல்லு அப்படின்றார். நீ கொண்ட நாள் முதல் கொண்டு நீ ஏறின கழுதை நான் அல்லவோ அப்படி சொல்லுது. நீ கொண்ட நாள் முதல் கொண்டு, பொண்டாட்டி மாதிரி சொல்லுது, என்ன தாலி கட்டின நாள் முதல் கொண்டுன்ற மாதிரி, நீ கொண்ட நாள் முதல் கொண்டு நீர் ஏறின கழுதை நான் அல்லவோ அப்படி சொல்லுது. படிமா. 30. கழுதை பிழையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? நீ கை கொண்ட கால் முதல் கொண்டு உன்னை என்னைக்குன்னா இந்த மாதிரி பண்ணனாடா, என்னைக்காவது இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறேன்னா, நீ எப்பெல்லாம் என்ன மேலே ஏறினி அப்பெல்லாம் சுகபத்திரமா உன்னை கொண்டு போய் சேர்க்கல, நீ போனால் செத்துருவேன், நான் உன்னை காப்பாற்ற போனால் என்ன படி போட்டு 3 முறை அடிக்கிற உனக்கு நியாயமா அப்படி கேட்குது. அது என்னை இப்போ 3 முறை அடிக்கிற நியாயமா, நீ என்ன கடுப்பு ஏற்றிட்டு வர, பரிகாசமா பண்ற, கையில் பட்டையை மட்டும் இருந்துச்சுன்னா உன்னை கூறு போட்டிருப்பேன் இன்னாரும் அப்படி சொல்கிறான் அவன். ஒரு கழுதை பேசுது, என்ன பண்ணியிருக்கணும், கழுதை பேசுது, அதிர்ச்சி ஆயிருக்கணும் அவனுக்கு. நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், கழுதை பேசுனா உடனடியே ஒரு செட்டை போட்டு கழுதை பேசுகிற கழுதை பார்க்குறவங்க 50 ரூபா நிறைய பேரை கூட்டு பப்ளிசிட்டி பண்ணியிருப்போம், எங்கள் கழுதை பேசுது மனசு குறல அப்படின்னு. கழுதை பேசுது, ஆச்சரியம் கூட இல்லை அவனுக்கு. கழுதைக்கு பதில் கொடுக்குறான், என் கையில் ஒரு பட்டையை மட்டும் இருந்துச்சுன்னா அவனை வெட்டி போட்டிருப்பான் உன்னாரும், பரிகாசமா பண்ற என்ன அப்படி சொல்றான். படிமா. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார், அது பிழையாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிழையாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொண்டு போடுவேன் என்றான். பார்த்தீங்களா, என் கையில கத்தி மட்டும் இருந்துச்சுன்னா உன்னை கூறு போட்டிருப்பேன், வெட்டி துண்டு துண்டா ஆக்கியிருப்பேன். எவ்வளவு திமிரம் தான் என்ன பரிகாசம் பண்ணுவேனி. கழுதைக்கு என்ன தெரியும். அதனால தான் 2 பேதுல பேதுரு சொல்றான், இவன் மதிக்கெட்டு போய் கிடக்குறானா, கூலிக்காக விரைந்த ஒன்னா பார்த்தீங்களா, பண ஆசையில ஓடனா இல்லையா, அப்பவே அறிவு மங்கி போச்சு. மதிக்கெட்ட தீர்க்கதரிசி பேசாத கழுதை அவனை பேசி உணர்த்துச்சான், பேசாத கழுதை மனுஷ பாசை பேசி அவனை உணர்த்திச்சான். 2 பேதுரு 2:16. தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். நல்லா கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசி அக்கிரமத்தின் அப்படி போட்டிருக்கான் பார்த்தீங்களா. பேதுரு அவன் என்ன அக்கிரமம் செய்தான், எழுந்து போனது தப்பா, அவன் அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டு திட்டு வாங்குறான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. பாத்தீங்களா, பேசாத கழுதை பேசி தீர்க்கதரிசியுடைய மதிக்கேட்ட போய் தடுக்குது. ஏய் நீ புத்தி இல்லாம போற, அறிவு இல்லாம போற, அறிவு கெட்டவனே செத்துருவடா நீ அப்படியெல்லாம் சொல்லுது. ஆனா இவருக்கு
கத்தி ஒண்டி இருந்துச்சுன்னா அவனை வெட்டி போட்டிருப்பேன் அப்படி சொல்றாரு. கத்தி மட்டும் வச்சிருந்தா ஆமா கிளிச்செனி அப்படி சொல்லிட்டு. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இவன் கழுத கட்ட கூட பேசுறானே, என்னன்னு ஒரு உணர்வு இல்லையே, அறிவு இல்லாம போச்சே, சரி இவன் கண்ணையாவது திறந்து விடணும்னு அவன் கண்ணை திறந்து விட்டார் ஆண்டவர். அவன் கண்ணை திறந்து விட்டார். இப்பதான் இவருக்கு தெரியுது உருவன பட்டயத்தோட ஒருத்தன் நின்று இருக்கிறான். படிமா கீழே 31. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். பாத்தீங்களா? இப்பதான் அலறாரு, ஐயோ ஆண்டவரே, நீ வழியில நிக்கிறியே உருவன பட்டயத்தோட வழியில நிக்கிறியே, என்ன ஆயிருக்கும் என் கெதி. இப்ப ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்றாரு, 26வது வசனமா, நான் கழுதையை விட்டு உன்னை கொண்டு போட்டிருப்பேன் அப்படி சொல்லுவார். 33வது வசனம். கழுதை என்னை கண்டு, இல்ல 32ல இருந்து படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒரு மனுஷனோட வந்து டைரக்டா பேசினாலும், அவனோட இடைப்பட்டாலும் வழி மாறுபாடா போகுது அப்படி சொன்னான், வேற மாதிரி போகுது அப்படி சொன்னான், கர்த்தர் அவனுக்கு விரோதமா எழும்பிடுவார். கர்த்தர் அவனுக்கு விரோதமா எழும்பிடுவார். அவரே சொல்றார், உன் வழி எனக்கு மாறுபட்டதா இருக்கு, நீ போற வழி சரி கிடையாது, நீ போற வழி சரி கிடையாது, என் பேச்சுக்கு மதிப்பு இல்லை, என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம நீ இப்படி செய்துட்ட, உனக்கு நான் என்ன பண்ற போறேன், நான் உன் கழுதையை விட்டுட்டு உன்னை கொண்டு இருப்பேன் அப்படி சொல்றாரு. உன் கழுதையை நான் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், அது என்ன பண்ணிச்சு பாவம், உன்னை கொண்டு இருப்பேன் அப்படி சொல்றாரு. படிமா அந்த வசனத்தை. கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று, எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார். கழுதை மட்டும் இவன் மேல பாசம் இல்லாம இருந்துச்சு வச்சுக்க, கழுதைக்கு இருக்கு பாசம், இவன் அடிக்கிறான். கழுதைக்கு இவன் மேல பாசம் இல்லாம இருந்துச்சுன்னா நேரம் அது பாட்டு போயிருக்கேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு. அவரே சொல்றாரு பாரு, கழுதை மட்டும் என்னை பார்த்து விலகலன்னா நீ காலியாயிருப்ப, நான் கழுதையை ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், உன்னை கொண்டு போட்டு போயிருப்பேன், கழுதையை விட்டுருப்பேன் அப்படி சொல்றாரு. பார்த்தீங்களா எப்படி இருந்திருக்கும் இவனுக்கு. அப்புறமா இவங்ககிட்ட சில காரியங்களை சொல்லி போ சொல்றாரு. சரி நீ போ. இவன் போறான். போகும்போது அந்த ராஜா இவன் வரான். நல்லா கவனிங்க, இவ்வளோ பெரிய காரியம் நடக்குது, யாரு முன்னால, யாரெல்லாம் கூட வராங்க. அந்த அந்த 33வது வசனம். கழுதை என்னை கண்டு இந்த 34. அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன், இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். பாருங்க, இப்பதான் இவருக்கு உணர்வு வருது, நான் பாவம் செய்துட்டேங்க, இப்ப கூட நான் போறது உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் திரும்பி போயிடுறேன். திரும்பி அப்புறம் ஏன் வரணும் நீ, ஆண்டவர் தான் சொன்னார்ல போ, ஆனா நான் சொல்லும் போது நான் சொல்றபடி நீ செய் அப்படி சொன்னாரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணோம்ல, வெயிட் பண்ணாங்கட்டியும் தடப்படன்னு போயிட்டு பெரிய ஆபத்து வந்து, நான் செய்தது தப்பு தான், இனிமே என்ன பண்ணாதீங்க, மன்னிச்சிருங்க, இனிமே இப்படிப்பட்டதான காரியம் நடக்காதுன்னு காலில் ஊறுற பத்தியா. அப்போ மனசு அப்படின்னா பிரச்சனை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ தூரம் வந்துட்டல்ல, அங்கே என்னுடைய கிரிகை பண்ண வேண்டியது இருக்கு, அங்கேயும் என் கிரிகை சிலது பண்ண வேண்டியது இருக்கு, அதனால நீ போய் தான் ஆகணும், நீ போ அப்படி சொல்றாரு. கீழே கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, அந்த மனிதரோட கூட போ, நான் உன்னோடே சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்றார். அந்த மனுஷர்களோட நீ போ அப்படி சொல்றாரு. அப்பன்னா இங்க இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதே, இப்பெல்லாம் யாரு கூட இருக்கிறாங்க, அந்த ஆளுகளும் கூட தான் இருக்கிறாங்க, அவங்களும் கூட தான் இருக்கிறாங்க, இவங்க வேலைக்காரங்களும் கூட தான் இருக்காங்க, பிள்ளையாமுடைய வேலைக்காரங்க எல்லாருக்கு முன்னால தான் இந்த காரியம் நடக்குது. ஆனா இந்த தேவதூதர்கிட்ட அவன் பேசுறதோ, தேவதூதன் இவன் பார்த்த போது அவங்க பார்க்கல, இவனுக்கு மட்டும்தான் தெரியுது, கழுதிக்கு மட்டும்தான் தெரியுது. இவ்வளவு இன்ட்ரெஸ்டாக அவங்க பேன்னு பார்த்துருப்பாங்க, என்னத்தான் நடக்குதுங்க, என்னத்தான் நடக்குது, இவனா தானா தரையில் ஊறான். யோசித்து பாருங்க, பவுலை கூட ஆண்டவர் சந்திக்கும் போது அவனை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் எந்த சத்தமும் கேட்கல, எந்த காட்சியும் பார்க்கல. இந்த பவுலுக்கு மட்டும்தான் அப்படி நடந்துச்சு. அவன் சவுலா இருக்கும் போது, அதான் அவன் எழும்பும் போது கைலாக கொடுக்கறவங்களை தேடினானா, கைலாக கொடுத்து அவனை நடத்தினாங்களாம். அப்போ கைலாக கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இருக்கிறாங்க, கையை பிடிச்சி அவனை வழி நடத்துறதுக்கு அங்கே ஆள் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை யாருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, இந்த சவுலுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நீர் யார் அப்படி சொல்லி கேட்டான். அப்போ சில நேரங்களில் நம்ம நிறைய பேர் இருந்தால் கூட சில தரிசனம் யாருக்குன்னா ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். சுற்றி எவ்வளோ பேர் உட்காந்துருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் யாரையோ கொண்டு வழி நடத்துவார். இப்போ இவன் போகிறான்,
அடுத்த வசனம். பிலேயாம் வருகிறதை பாலாக்கு கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்னோன் நதியின் ஓரத்திலுள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பிலேயாம் வரான் அப்படி சொல்லணும்னு இந்த ராஜா என்ன தெரியும் பண்ணா, ஊர் எல்லைக்கே போயிட்டான். ஊர் எல்லைக்கே போய், இப்போ இங்கே மோடி வராருன்னு வச்சுங்க, எங்கேயோ இருந்து கொடி கட்டுவானுங்க பார்த்தீங்களா, எங்கே இருந்தோ எல்லையிலேருந்து கட்டுவானுங்க. இப்போ இந்த கோயம்புத்தூர் உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்னு எல்லை கூட போட்டு வச்சுப்பாங்களே, அப்போ அங்கேருந்து கட்ட ஆரம்பிப்பானுங்க. கட்ட ஆரம்பித்து ஊர் வரைக்கும் இருக்கும் கொடி. அந்த மாதிரி போயிட்டான். நம்ம ஊர் எல்லைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு போய் குனிஞ்சுருக்கிறான். நான் முதவே கூப்பிட்டேனே, வந்திருக்கலாமே, நான் உங்களை அப்படி கனம் பண்ணியிருப்பேனே, நான் இப்படி கனம் பண்ணியிருப்பேனே, இப்போ வாங்க இப்போ வாங்கன்னு எல்லைக்கு போயிட்டார் ராஜா. ராஜாவே போய் வரவேற்கிறார். படிமா. பாலாக் பிலேயாமை நோக்கி, உம்மை அழைக்கும்படி நான் ஆவலோடு உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா? என்னிடத்திற்கு வராமல் இருந்ததென்ன? ஏற்ற பிரகாரமாக உம்மை நான் கனம் பண்ண மாட்டேனோ என்றான். அப்பொழுது பிலேயாம் பாலாக்கை நோக்கி, இது உம்மிடத்திற்கு வந்தேன், ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ? தேவன் என் வாயிலே அளிக்கும் வார்த்தையையே சொல்லுவேன் என்றான். பிலேயாம் பாலாக்குடனே கூட போனான். அவர்கள் கீரியாத் ஊசோத்தில் சேர்ந்தார்கள். அங்கே பாலாக் ஆடு மாடுகளை அடித்து பிலேயாமுக்கும் அவனோடிருந்த பிரபுக்களுக்கும் அனுப்பினான். இப்போ நிறைய காரியங்களும் பண்ணிட்டு இப்போ ஜனங்களை கொண்டு போய் காட்டுறான். இப்போ ஜனங்களை கொண்டு போய் காட்டுறான். எங்கே கொண்டு போய் காட்டினான் தெரியுமா? அவன் யாரை காட்டினான் தெரியுமா? அந்த ஜனங்க முழுசாக இருக்கிறவங்கள காட்டல. கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே ஓரத்தில் இருக்கிறாங்களே அவங்கள போய் காட்டுறான். 41 22 41. மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். கடைசி பாளையத்தை பார்க்குறான். முழுசாக பார்க்க முடியல. முழுசாக இருக்கிற ஜனங்களை பார்க்கல. எங்கேயோ கொண்டு போய் ஓரமாக நிற்க வச்சு கடைசியில் இருக்கிறவங்க பாருங்க. அப்போ இந்த கடைசியில் இருந்தவங்க யாரு? எதுக்கு பிலேயாம இந்த கடைசியில் இருக்கிறவங்கள காட்டினா? அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு? அவங்க எப்படிப்பட்ட ஜனங்க? அடுத்த வாரம் சொல்லித்தரேன். ஏன்னா அதை தெரிஞ்சாதான், இப்போ அவங்கள எது காட்டணும், அவங்கள தான் காப்பாற்ற தான் இவனுக்கு சபிக்கணும்னு தோணும். அதனால தான் கடைசியாக கொண்டு போய் காட்டுறான். அப்போ கடைசியாக இருந்தவங்க யாரு? ஏன் முன்னால் காட்டலை, நடுவில் இருக்கிறவங்கள காட்டலை? அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்களை மூடுவோம்.